ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டா பிரியாணி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டுட்டு நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன்டா வெங்காயம், கிராம்பு, பட்டை, ஏலம், பிரியாணி இலை, ரம்ப இலை இவ்வளோத்தையும் நல்லா போட்டு பொன்னிறமாக பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு இது அரைச்சி வச்சுக்கிறோம். என்னதெல்லாம் பார்த்தா தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் எல்லாமே பசங்களுக்கு வந்து வாயில் தட்டுப்பட்டால் வந்து தக்காளியாக வரும்னு சொல்லிவிட்டு அதனால் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாயிலையும் தட்டுப்படாது. அதனால் அது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டையும் போட்டு ஏன் நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போடல அப்படின்னு பார்த்தா இதை போட்ட பேர் இஞ்சி பூண்டு போட்டால் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால தான் இஞ்சி பூண்டு நெக்ஸ்ட் போட்டோம். அதுக்கப்புல வத்தத்தூள், தயிர் போட்டு நல்லா நம்ம கறியை ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுறணும். ஓகேவா? அதையும் போட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கொதித்து மிச்ச தண்ணி இருக்கும்ல அதே தான் இதுக்கு ஊற்றணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம வந்து ஒரு குட்டான் தண்ணிண்டா நம்மளுக்கு வந்து 2 குட்டா தண்ணி வைக்கிறோம்ல, அப்படி வைக்கக்கூடாது. 1.25 குட்டா தான் தண்ணி வைக்கணும். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து வெந்து போய் இருக்கும். அதுக்கப்புறம் மூடி கொஞ்சம் நேரம் எடுத்த பிறகு கொதித்த பிறகு அரிசியை நல்லா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இல்லாட்டி ஒரே சைடாக அரிசி இருக்கிறதுனால அப்படி செய்யக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டுறணும். மூடி போட்டு அது திறக்கவே கூடாது. அதுக்கு மேலே வெயிட் வச்சிடணும். வெயிட் வச்சுட்டு மூடி போட்டு வெயிட்டான நல்லா பாத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சிடணும். அதாவது 20 நிமிஷம் திறந்து பார்த்தா தண்ணி கொஞ்சம் நிற்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தம்மில் போட்டுடணும். கீழே வந்து பழைய நம்மளுக்கு தோசை தவா இருந்தால் அதை தூக்கி வச்சு அதுக்கு மேலே இதையும் வச்சு வெயிட்டான தண்ணியும் வச்சிடணும். வச்ச பிறகு அதில் சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் இருந்த பிறகு சுவையான பிரியாணி ரெடி. இதோட சிக்கனும் தயிர் சம்பளம் வச்சு சாப்பிட்டா எம்மியாக இருக்கும். உங்களுக்கும் வேண்டாம் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.